Hi Genius. So today வந்து நம்ம என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்க்க போறோம் அப்படின்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய அப்டேட்ஸ்லாம் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஸோ சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்னா என்னது அப்படின்னா, யாரெல்லாம் உங்க வீட்டில் ஒரு ரிட்டையர் ஆகி என்னுடைய பேரண்ட் வந்து இருக்காங்க, ஒரு 60 இயர்ஸ்க்கு அபோவ், அதாவது 60 வயசுக்கு மேலே ஆகுது, ஸோ வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறவங்க பேரில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் அப்பாவோ அம்மாவோ இல்லை யாரோ எங்களுடைய மாமாவோ அத்தையோ யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்காங்க, அவங்க வந்து ரிட்டையர் ஆகி இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க பேரில் இந்த ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணலாம். அப்படி டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் என்னது அப்படின்னா சிங்கிள் டைம் டெபாசிட் தான். ஸோ மினிமம் எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணலாம் 1000 வந்து பண்ணலாம். ஸோ மேக்ஸிமமா 30 lakhs வரை என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பண்றதுனால என்னன்னா இதுல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு இதோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. ஸோ சுகன்யா சம்ருதி யோஜனா, அதாவது கேர்ள் சைல்டுக்கு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்களே அதுக்கு ஈக்குவலா இதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்றாங்க. எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 8.2% இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து 60 இயர்ஸ்க்கு அபோவ் இருந்தா மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னா, ஸோ ஜென்ரலா 60 இயர்ஸ்க்கு அபோவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு 55 இயர்ஸ்லேயே நான் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்றவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 55 இயர்ஸ்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா டிஃபென்ஸ்ல இருக்காங்கல்ல, ஆர்மி அந்த மாதிரி டிஃபென்ஸ்ல இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் 50 வயசு ஆனாவே இந்த ஸ்கீம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஸ்கீம்னே சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் வந்து சொல்லுங்க. ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க தான் இதை வந்து அப்ளை பண்ணணும் கிடையாது. ஸோ 60 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்கீம்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பண்ணாங்க அப்படின்னா இது வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதில் டென்யூர் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா, டென்யூர் பீரியட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ டென்யூர் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் தான் உங்களுக்கு வந்து டென்யூர் பீரியட். ஸோ அதுக்கு மேல எனக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு +3 இயர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து என்னன்னா ஒரு நான் போட்ட வருஷத்துலயே நீங்க வந்து அந்த பணத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து ஒரு 1 or 2 இயர்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5% தான் தருவாங்க. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேல எடுக்கும்போது 1% தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ என்னோட சேனல்ல வந்து டெலிகிராம் சேனல்ல வந்து டெய்லி வந்து வக்கப்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஸோ என்னோட டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.